வணக்கம். ஜேகே செய்திகளின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பெற்றோரின் அழுத்தங்களால் 5ஆம் தர மாணவர்கள் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. இலங்கையில் தம்பதிகள் குழந்தைகளை பெற்றுக்கொள்வதற்கு முன்னுரிமை அளிப்பதில்லை என ஆய்வறிக்கைகளில் கண்டறிவு. வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை 3 லட்சத்தால் அதிகரிப்பு. அனுரகுமார திசாநாயக்கவை உடனடியாக கைது செய்யுமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு. காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பில் சரியான தகவல்களை வெளியிடுமாறு செஞ்சிலுவை சங்கம் மீண்டும் வலியுறுத்தல். 21ஆம் நாள் தங்க ரத திருவிழா சிறப்பாக முன்னெடுப்பு. அஞ்சல் மூல வாக்குகளை பதிவு செய்வதற்கான இடங்கள் தொடர்பில் அறிவிப்பு. கொழும்பு கதிர்காமம் பிரதான வீதியில் பேருந்தொன்று பாலத்துடன் மோதி விபத்துக்குள்ளானதில் 7 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த விபத்து தங்காலை மாரக்குள்ளிய பாலத்தில் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. ஹம்பாந்தோட்டையில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பேருந்தொன்றே விபத்துக்குள்ளாகியுள்ளது. பேருந்து பாலத்தில் மோதிய போது அதில் பயணித்த 5 பயணிகள் கால்வாயில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளனர். சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பேருந்து வேக கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானமை முதற்கட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்னும் உண்மையை கண்டறிவதற்குரிய சகல முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட வேண்டுமென சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் வலியுறுத்தியுள்ளது. இலங்கையின் சகல சமூகங்களையும் சேர்ந்த ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் காணாமற் போன தமது அன்புக்குரியவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்பதை அறிந்து கொள்வதற்காக நீண்ட காலமாக காத்திருக்கின்றனர். அவர்கள் கௌரவத்துடன் வாழ்வதற்கு இடமளிக்கும் அதேவேளை அவர்களது உறவுகளுக்கு என்ன நேர்ந்தது என்னும் உண்மையை கண்டறிவதற்குரிய சகல முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட வேண்டுமென சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் வலியுறுத்தியுள்ளது. இன்று வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களால் பாதிக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில் அதனை முன்னிட்டு சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இவ்விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. உலகளாவிய ரீதியில் யுத்தம், வன்முறைகள், அனர்த்தங்கள், மனிதாபிமான நெருக்கடிகள் மற்றும் புலம்பெயர்வு போன்ற பல்வேறு காரணிகளால் தமது குடும்பத்தினரையும் அன்புக்குரியவர்களையும் பிரிந்த சகலரையும் நாம் இன்றைய தினத்தில் நினைவு கூறுகின்றோம். 2023ஆம் ஆண்டின் இறுதியில் உலகளாவிய ரீதியில் 2,39,700க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயிருப்பதாக செஞ்சிலுவை மற்றும் செம்பறை சங்க கூட்டு நினைவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த எண்ணிக்கை காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உண்மை நிலவரத்தையும் தீவிரத்தன்மையையும் துல்லியமாக புலப்படுத்தவில்லை. இலங்கையின் சகல சமூகங்களையும் சேர்ந்த ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் காணாமற் போன தமது அன்புக்குரியவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்பதை அறிந்து கொள்வதற்காக நீண்ட காலமாக காத்திருக்கின்றனர். அவர்கள் கௌரவத்துடன் வாழ்வதற்கு இடமளிக்கும் அதேவேளை அவர்களது உறவுகளுக்கு என்ன நேர்ந்தது எனும் உண்மையை கண்டறிவதற்குரிய சகல முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கவை உடனடியாக கைது செய்யுமாறு கோரி சிவில் அமைப்பொன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளது. 2007ஆம் ஆண்டு முதல் தகவல்களை மறைத்து அரசு சொத்துக்களை தவறாக பயன்படுத்துவதாக குற்றம் சுமத்தி இந்த முறைப்பாடு முன்வைக்கப்பட்டுள்ளது. இதன்படி அனுரகுமார திசாநாயக்கவை சட்டத்தின் முன் நிறுத்துமாறு கோரி அந்த அமைப்பின் சார்பில் தர்ஷன தந்திரிகே உள்ளிட்டோரால் முறைப்பாடு முன்வைக்கப்பட்டுள்ளது. அனுரகுமார திசாநாயக்க அரசு சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்வதாக அக்கட்சி அரசியல் குழு உறுப்பினர் லால்காந்தோ ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் அந்த அமைப்பு அறிவித்துள்ளது. இதன் பிரகாரம் அனுரகுமார திசாநாயக்கவை பொதுச்சொத்து சட்டத்தின் கீழ் கைது செய்யுமாறு குறித்த சிவில் அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் ஆலய வருடாந்த உற்சவத்தை முன்னிட்டு 21ஆம் நாள் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. நல்லூர் கந்தசுவாமி ஆலய மகோற்சவத்தின் 21ஆம் நாள் திருவிழாவான தங்கரத திருவிழா நேற்று மாலை சிறப்பாக நடைபெற்றது. விசேட பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சகிதம் உள் வீதியுலா வந்து தங்க ரதத்தில் எழுந்தருளி அடியார்களுக்கு காட்சியளித்தார். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். வவுனியாவில் கடத்திச் செல்லப்பட்ட குடும்ப பெண் ஒருவர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வேனும் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வவுனியா கொக்குவலி அரசடி வீதியில் வசித்து வந்த குடும்ப பெண் ஒருவரை யாழ்ப்பாணத்தில் இருந்து வேன் ஒன்றில் வந்த குழுவினர் கடத்திச் சென்றனர். வீட்டில் இருந்த பெண்ணின் மாமியார் பெண்ணை துரத்திச் சென்றவர்களை விரட்டிய போது அவரை தாக்கிவிட்டு அந்நபர்கள் தப்பிச் சென்றுள்ளனர். இதன் பின்னர் வவுனியா தலைமை போலீசில் செய்த முறைப்பாட்டிற்கு அமைய போலீசார் விரைந்து செயற்பட்டு கடத்திச் செல்லப்பட்ட பெண்ணை மீட்டுள்ளனர். துரிதமாக செயற்பட்டு பளை பகுதியில் வைத்து வேனை மறைத்ததுடன் பெண்ணையும் மீட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனமும் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதன்போது மணியாந்தோட்டம், இருபாலை, சுன்னாகம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 4 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
ஜனாதிபதி தேர்தலில் அஞ்சல் மூல வாக்குகளை பதிவு செய்வதற்கு ஒதுக்கப்பட்டுள்ள இடங்கள் தொடர்பான விவரங்களை தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதற்கமைய எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி மாவட்ட செயலகங்கள் மற்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அலுவலகங்களில் அஞ்சல் மூல வாக்குகளை செலுத்த முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் செப்டம்பர் 4 மற்றும் 6ஆம் தேதிகளில் சிரேஷ்ட உதவி மற்றும் உதவி போலீஸ் அலுவலகங்கள், போலீஸ் அத்தியட்சகர் காரியாலயம், உதவி போலீஸ் அத்தியட்சகர் காரியாலயம், போலீஸ் நிலையங்கள், விசேட அதிரடிப்படை முகாம்கள் மற்றும் விசேட போலீஸ் பிரிவுகள் என்பவற்றிலும் அஞ்சல் மூல வாக்களிப்பை பதிவு செய்ய முடியும். எதிர்வரும் 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் முப்படை முகாம்கள் மற்றும் ஏனைய அனைத்து அரச நிறுவனங்களிலும் அஞ்சல் மூல வாக்குகளை பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதனிடையே அஞ்சல் மூல வாக்குகளை குறித்த தினங்களில் செலுத்த முடியாதவர்களுக்கு செப்டம்பர் 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் வாக்களிக்க மேலதிக தினங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இராணுவ வீரர்களுக்கு உணவு வழங்குவதற்கு பதிலாக எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் அவர்களது மாதாந்த சம்பளத்துடன் சத்துணவு தொகையை சேர்க்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னக்கோன் தெரிவித்துள்ளார். இராணுவ வீரர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை இராணுவத்திடம் இருந்து சலுகை விலையில் கொள்வனவு செய்யும் வேலை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் அறிவித்துள்ளார். அமைச்சரவையில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே ராஜாங்க அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். இப்புதிய முடிவு சுமார் 55,000 வீரர்களுக்கு பயனளிக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி மற்றும் ஜூன் மாதங்களுக்கு இடையில் வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை 3,264,000 அதிகரித்துள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2023 டிசம்பர் 31 வரை மொத்த வரி செலுத்துவோர் எண்ணிக்கை 9,97,858 காணப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு ஜூலை 31ஆம் தேதி இவ்வெண்ணிக்கை 13,14,122 அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் 31 வரை வருமான வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை 8,79,778 ஏனைய வரி செலுத்துவோர் எண்ணிக்கை 1,18,080 காணப்பட்டது. இவ்வாண்டு ஜூலை 31 வரை வருமான வரி செலுத்துவோர் எண்ணிக்கை 11,82,210 ஏனைய வரி செலுத்துவோர் எண்ணிக்கை 13,01,910 அதிகரித்துள்ளது. களுத்துறையில் 2 நண்பிகள் தவறான முடிவை எடுத்து தமது உயிரை மாய்த்துள்ளனர். ககமுள்ள போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குத்தாரிப்புவ கிராமத்தில் 14 வருடங்களாக ஒன்றாக வாழ்ந்து வந்த 2 நண்பிகள் வீட்டில் ஒன்றாக தூக்கிட்டு தமது உயிரை மாய்த்துள்ளனர். இச்சம்பவம் நேற்று காலை இடம்பெற்றுள்ளது. அப்சரா செவ்வந்தியும் அவரது மிகவும் நெருக்கமான தோழியான லலிதா உபமாலியுமே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்த இருவரும் திருமணமாகாதவர்கள் என்பதுடன் 52 மற்றும் 49 வயதுடையவர்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த லலிதா உபமாலி கேகாலை பிரதேசத்தைச் சேர்ந்தவர் எனவும் அவர் இவ்வீட்டில் அப்சரா செவ்வந்தியுடன் வாழ்ந்து வந்தமையும் கண்டறியப்பட்டுள்ளது. இருவரும் சிறந்த நண்பிகள் எனவும் உயிரிழந்த அப்சரா செவ்வந்தியின் பெற்றோர் நேற்றிரவு விகாரைக்கு பூஜைக்காக அழைத்த போது இவர்கள் வராத நிலையில் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது இருவரும் அறையில் உயிரிழந்த நிலையில் காணப்பட்டதாக அவரது தந்தை தெரிவித்துள்ளார். மரணத்திற்கான காரணம் வெளியாகாத நிலையில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 5 வருடங்களில் இலங்கையில் பிறப்பு எண்ணிக்கை படிப்படியாக வீழ்ச்சி அடைந்துள்ளதாக சனத்தொகை மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களத்தின் தரவுகளின் அடிப்படையில் கண்டறியப்பட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டு இலங்கையில் பதிவான பிறப்புகளின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடுகையில் 2023ஆம் ஆண்டு பதிவான பிறப்புகளின் எண்ணிக்கை சுமார் 70,000 குறைவடைந்துள்ளது. இலங்கையில் தம்பதிகள் குழந்தைகளை பெற்றுக்கொள்வதற்கு முன்னுரிமை அளிப்பதில்லை என்பதனாலேயே பிறப்பு வீதத்தில் பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக மருத்துவ நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் நிலவும் பொருளாதார நெருக்கடிகளே குழந்தைகளை பெற்றுக்கொள்வதில் முன்னுரிமை அளிக்காமைக்கு முக்கிய காரணம் எனவும் மகப்பேறு மருத்துவர் அஜித் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் குழந்தை பெற்ற சில தம்பதிகள் 2வது குழந்தையை பற்றி கருத்தில் கொள்வதில்லை என்பதுடன் குழந்தை இல்லாதவர்கள் பெருமளவில் வெளிநாடுகளுக்கு செல்வதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றவிருக்கும் மாணவர்களுக்கு சில பெற்றோர்கள் கொடுக்கும் அழுத்தங்களினால் அவர்கள் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளதாக ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். எதிர்வரும் புலமை பரிசில் பரீட்சை காரணமாக பெற்றோர்கள் மாணவர்களுக்கு கொடுக்கும் அழுத்தங்களினால் மாணவர்கள் வயிற்று வலி, வாந்தி, தலைவலி, சரியான உடல் உழைப்பு இல்லாமை போன்ற பல உபாதைகளுக்கு முகம் கொடுத்துள்ளதாகவும் வைத்தியர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ள ஒவ்வொரு வைத்தியசாலையில் இருந்தும் பல
நோய்வாய்ப்பட்ட மாணவர்கள் பதிவாகியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை குழந்தைகளின் மனநிலையை பாதிக்காது அவர்களது கல்விக்கு ஆதரவாக பெற்றோர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் குழந்தைகளை சுதந்திரமாக படிக்க அனுமதிக்குமாறும் ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா அறிவுறுத்தியுள்ளார். இத்துடன் இன்று எமது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு எதிர்பாருங்கள். வணக்கம்.